ஐ லவ் யூ. ஓகே. சூப்பர். கிருஷ்ணா என்ன மதிக்கிறாரு, என் வேர்ட்ஸை வேல்யூ பண்றாரு, என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு, ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. அந்த பொண்ணு பிரியா இருக்கல்ல, பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாடா. உன் நடிப்புல உன்னை உண்மையா லவ் பண்றா போல. அதானே வேணும் உனக்கு. நீ இப்பயே போய் அவகிட்ட பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிடு. ஏன்டா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா, போதும். உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் என்ன மச்சி பண்றது? நான் என்ன பண்றதுன்னா புரியல. இல்லடா, நீ லவ் பண்ணுன்னு சொன்ன, நான் லவ் பண்ணேன். இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் அவளை வச்சு தானே பல போட்டிகிட்டு இருக்கேன். அப்போ ஏன் கதி? ஏய், தப்பு பண்றடா. என்ன இந்த தப்பு பண்ண வச்சதே நீ தானடா மச்சி. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் நீ எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஹரி, ரொம்ப தேங்க்ஸ். உண்மையை சொல்லிடணும். பயப்படாத ஹரி, பயப்படாத. கிருஷ்ணா ஒரு கெட்டவன், அவங்க கிட்ட ஃபேக்ல வர நடிக்கிறான்னு. எங்க போனா? சொல்லிடணும். வேணாம், வேலை போயிடும். ஹரி, மாட்டிக்கிட்டோமே. மேடம், இங்க வா. ஐயோ, எது கூப்பிட்றான்னு தெரியல. உண்மை தெரிஞ்சிருச்சா? சொல்லுங்க மேடம். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்களே. கிருஷ்ணா பத்தி தான். ஓ, ஆக்சுவலி நானும் அவரும் வெளியே போறோம். வேணாம் மேடம். ஆ, ஐயோ, அப்படின்னு சொல்ல போறேன்னா நீங்க ஜாலியாக போயிட்டு வாங்க மேடம். ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறோமா, ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஆனா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. உன்கிட்ட சொன்னா ஏதாவது ஐடியா சொல்லுவல்ல, அதான். பிரிச்சு விடலான்னு வந்தவங்கிட்டே ஐடியா கேட்குறீங்க. எதுக்குடா சிரிக்கிற? பதில் சொல்றா. எங்கே போனாலும் நீங்களா இருங்க மேடம், அதான் லவ். நர்வஸ்லாம் ஆகாதீங்க. ஓ சரி, நீ என்ன சொல்ல வந்த? சொன்ன வேலை போயிடுமே. அதுனா நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு தெரியாமல் நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கலாம்னு நினச்சேன் மேடம். எனக்கு வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, அதான். ஓ பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம இன்னொரு நாள் போகலாம் மேடம். என்ன இன்னும் ஆளை காணோம்? 5 நிமிஷம் சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நல்லா சாப்பிட்டு. இன்னைக்கு ஒரு பிடி. சொல்றா. டூருக்கு ஒரு ஆளுக்கு 5000 ரூபா. 5000 ரூபா தானே? இரு, ஏடிஎம்ல இருந்து எடுத்துறேன். என்னடா உடனே ஓகே சொல்லிட்ட? எப்போதும் காசு இல்லைன்னு சொல்லுவியே, காசு நிறைய வச்சிருக்க போல. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. காசு வரும்னா வரும். இரா, ஏடிஎம் வந்துடுச்சு, நான் உனக்கு காசு அனுப்புறேன். ஹாய். நம்ம இன்னொரு நாள் போகலாம் மேடம். ஹரி, பேசாம நீயும் நாளைக்கு எங்க கூட வாயேன். நானா? நீ வந்தா ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும். கப்பலாக போகிறீங்க மேடம்? ஏய், அது பரவாயில்லடா, நாங்க அடிக்கடி வெளியே போறோம். நீ எப்பயாச்சும் தானே வருவ, உனக்கு ஒரு தேங்கிங் ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கும். ம், வரேன் மேடம், வரேன். நானும் கிருஷ்ணா ப்ரோ கேரக்டரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த வரேன். என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் மேடம். என்ன ப்ரோ நீங்கள், இன்னைக்கு தானே உன் லவ்வோட எண்டு. நான் வருவேன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டார் மேடம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே மேடம். இதுக்குள்ள எதுக்குடா வர? ஆரம்பிச்ச நான் தானே வச்சு முடிச்சு வைக்க முடியும். அதான் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. இங்க என்னடா பண்ற? டேய், இங்க என்னடா பண்றீங்க? டேய், இங்க என்னடா பண்ற? நான் இங்க தான் மச்சான் வேலை பார்க்கறேன். வேலையா? வேலை பார்க்கறனா வேலை பார்க்க வேண்டாம். நீ பெருகா வந்த. பிரியா வரடா. டேய் போடா. ஏய், என்னடா லாஸ்டா ஸ்கூல்ல பார்த்தது, ஆசையா பேசலாம் தான் போன்னு சொல்றான். என்னடா கேளுடா கிருஷ்ணா. கிருஷ்ணா யார் இவரு? இவன் என் ஃப்ரெண்டு பிரியா. 2 பேரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அப்படியா? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
மேடம் இவன் எனக்கு ஃப்ரெண்டு மேடம். இவனுக்கு கிருஷ்ணா ப்ரோ ஃப்ரெண்டா மேடம்? இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். ஆக்சுவலி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இது ட்ரையாங்கிள் ஃப்ரெண்ட்ஷிப். அப்பப்போ பொசசிவ்லாம் ஆயிப்போம். சரி போய். ஓ காலேஜ் மேட்டா ஸ்கூல் மேட்டா? ஸ்கூல் மேட்டு. யாருக்கு? எனக்கு. அப்ப எனக்கு காலேஜ் மேட். காலேஜ் போடு. ஓகே மேடம், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன். கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன், வாடா. ஏய் இரு, என்ன நீ மட்டும் தனியா போற? கிருஷ்ணாக்கும் தானே அவர் ஃப்ரெண்டு, நீங்க போல? என்ன பிரியா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அப்புறம் தானே காலேஜ்ல. இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரட்டும். இருந்தாலும் நானும் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் வாடா போலாம். வாடா. மெனு. ஐயோ இவனால மாட்டி போண்டா. டேய் என்னடா பண்றீங்க? அந்த பொண்ணை ஏமாத்துறீங்களா? நானடா அவன் தான். ஏய் இப்ப யாரா ஏமாத்திட்டு இருக்கா? டேய் தப்பு பண்றது பெருசா, தப்பு பண்றது தூண்டுறது பெருசா? டேய் தூண்டுறது பெருசாடா. மாட்டிக்க போறீங்கடா. ஒன்னால தானே மாட்டிருப்போம். நீலேருந்து என்ன மந்திரு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. டேய் ஹரி, என்னடா எப்படி பேசிட்டு போறான்? அப்படியே ஞாபகம் வச்சிருந்தாலும் தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கிருஷ்ணா நீயுமாடா? நான் தான்டா மெயின் கிரிமினல். போடா. ஏன்டிரா அது? பேசிட்டீங்களா? ம் அவன் இங்கே தான் வேலை பார்க்குறான், குமார். ஓ படிச்சிருந்தா இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பான். வீட்டில் வெட்டியா இருக்க நாய் டைலாக பேசுற. ப்ரோ ஆக்சுவலி நீங்க என்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க? ஐயோ ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எதுவும் எங்க ஆஃபீஸ் பக்கத்துலன்னு சொன்னீங்க, எந்த ஆஃபீஸ்ன்னு சொல்லவே இல்லை. அதான் எனக்கே தெரியாதே. சொல்லுங்க ப்ரோ, ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்றீங்களா இல்லை பொய் சொல்றீங்களா? அவர் ஏன் போய் சொல்லணும்? பின்ன சொல்லுங்க மேடம், ஏன் அமைதியா இருக்காரு ப்ரோ? என் ஆஃபீஸை காலி பண்ணிட்டாங்க பிரியா. சரி ஆஃபீஸ் பேர்? ஓ அந்த எஸ்எல் கம்பெனியா? ஆமா ஓ, அந்த எஸ்எல் fine. கம்பெனி தான். அடி பாவி, உன்னை ஏமாத்துறதுக்கு நீயே ஐடியா கொடுக்குறீடி. சரி இப்போ இங்க ஒர்க் பண்றீங்க? நாளைக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போறேன், கண்டிப்பா செலக்ட் ஆயிரும். வைரவ் நைஸ். உங்க ரெஸ்யூம் இருந்தா அனுப்பி வைங்க, நான் என் ஆஃபீஸ்ல கேட்குறேன். கண்டவனுக்குலாம் வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு வாங்கி தர மாட்டேனா? சரி எதுக்கு அன்வான்டா பேசிக்கிட்டு, நம்ம சாப்பிடலாம். நான் ஆர்டர் பண்றேன் ப்ரோ. டே குமாரே, குமாரே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுடா. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பில்லு கட்டிடு. இதில் மட்டும் உசாரா இருக்கான்ப்பா. 250 இந்தாங்க ப்ரோ, பே பண்ணிடுங்க. நானா? ஆமா ப்ரோ, ஒரு லவருக்காக பே கூட பண்ண மாட்டீங்களா? என்ன ப்ரோ நீங்க? காசு இல்லைன்னு கோர்த்து விட்றானே. இந்தாங்க பே பண்ணுங்க. பிரியா, நாளைக்கு ஃபுல் செலவு எந்து. உன்னை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. உங்களுக்கு செலவு பண்றதுல எனக்கு என்ன கஷ்டம்? இல்லை பொதுவாக பசங்க தானே பொண்ணுங்க செலவு பண்ணுவாங்க, அதான். இல்ல, நாளைக்கு நான் தான் செலவு பண்ணுவேன். நீங்க உங்க பர்ஸ் கூட கையில எடுத்துட்டு வரக்கூடாது, ஓகே? கஷ்டம்தான், பரவாயில்ல. ஓ லவ்க்கா ஓகே. பார்த்தீங்களா ப்ரோ, என் கையை கட்டி போட்டான். அவ்வளோ லவ் என் மேல. காசை விட லவ் தான் ப்ரோ முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. சரி சரி சீக்கிரம் பே பண்ணிட்டு வாங்க மேடம், போகலாம். ஹரி, நேத்து எனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னல, பே பண்ணிரு. வா கிருஷ்ணா போலாம். மாட்டி விட்டேன் சாப்பிடா. மேடம் நான் நேத்து இதுக்கு பேர் தான் சொந்த வாயில சூனியம் வச்சுக்கிறதா? டே குமாரே, டே குமாரே, ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுறா? டே இருக்கியாடா? டே இந்த மாதம் சம்பள காசு மொத்தமாக போயிடுச்சு, அவ்வளோதான். எங்கள் அம்மா என்னை உரிக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ப்ரோ, உங்களுக்கு பொண்ணுங்க மாடர்னா ட்ரெஸ் பண்றது பிடிக்குமா இல்லை ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்றது பிடிக்குமா? ட்ரெடிஷ்னல் சொன்னதுக்கு தான் சொல்லுவானே. ஆக்சுவலி ப்ரோ, என்னோட மாடர்ன் மைண்ட் செட்டுக்கு பொண்ணுங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னா லட்சணமாக இருப்பாங்க. தப்பிச்சிட்டானே. உங்களுக்கு என்ன மேடம் பிடிக்கும்? எனக்கு பேசிக்கலி ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும்.
எனக்கும் ட்ரெடிஷ்னல் பிடிக்கும். என்ன ப்ரோ நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? இப்பதானே மாடர்னா பிடிக்கணும்னு சொன்னீங்க. உங்களுக்கெல்லாம் மேடம் மாத்திக்க முடியாது, அவங்களுக்கு பிடிச்சத. உங்க மைண்ட் செட்டே தப்பா இருக்கு ப்ரோ. சிக்கிட்டா அப்படிலாம் இல்லையே, நான் மாத்திப்பேன். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளை கொஞ்சமா மாத்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆக்சுவலி எனக்கும் மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்கும் கிருஷ்ணா. பாவி. பிரதர், ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறீங்களா? இந்தாங்க. செல்ஃபி இல்லை ப்ரோ, எங்க 2 பேரை மட்டும் கப்புலா. கப்புலா தரண்டா பித்தளை வாயா. ஒன்றும் இருக்காங்க ப்ரோ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கிருஷ்ணா ப்ரோ இன்னும் கொஞ்சம், அட இன்னும் கொஞ்சம் ப்ரோ. ஏய் இருடா, எதுக்குடா இந்த ஒன்னாம் டிஸ்டன்ஸ்? கிருஷ்ணா நீங்க வாங்க, இப்போ எடு. அவனே போனா கூட இவ விட மாட்டான் போல. ப்ரோ, ம் ஃபோட்டோ எடுக்கிறவர் சிரிச்சாதான் ஃபோட்டோவில் இருக்கிறவங்க சிரிப்பாங்க. சரிங்க. எர்ராடே. சூப்பர். காவியா கிஸ் மூச்சு சிக்கனாண்டா. யாரு ப்ரோ காவியா? அதுவும் கிஸ் மூச்சு போட்டிருக்கு மேடம். நம்மள பாருங்களேன், இங்க பாருங்க. காவியா கிஸ் மூச்சு மேடம். அது என் ஃப்ரெண்டு பிரியா. ஃப்ரெண்டுக்கு எப்படி மேடம் கிஸ் மூச்சு போட முடியும்? கேளுங்க மேடம். ஹரி. சும்மா சத்தண்டா சேகர். என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? மேடம் அவரு நிறுத்து. எது காலையில இருந்து அவரை தப்பா போர்ட்ரே பண்ணவே ட்ரை பண்ணிருக்க நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சொல்லு. எப்படி சொல்லுவான்? சொன்னாதான் வேலை போயிருமே. அவர் ஃப்ரெண்டுக்கு கிஸ் இமோஜி வச்சா இப்ப என்ன? ஆஃப்டர் ஆல் இமோஜில என்ன எமோஷன் இருந்துற போது? நீ இப்படி எல்லாம் தப்பா பேசணும்னு அவரை ஜட்ஜ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாவம், அவரு எவ்வளவுதான் எனக்காக பொறுத்துட்டு இருப்பாரு. உன்னை கூட்டிட்டு வந்த இப்ப என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாரு? ஐயோ பிரியா, அப்படிலாம் இல்லம்மா. இங்க பாரு ஹரி, என் ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய நொந்து போயிட்டேன். கிருஷ்ணா வந்ததும் தான் என் லைஃப்ல கொஞ்சமாச்சும் சேஞ்சஸ் தெரியுது. அது கொடுத்து நீயே இப்படி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. என்னால இனிமே அந்த மாதிரி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. கிருஷ்ணா தான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. போதுமா? இவ்வளவு நேரம் அவரை தப்பா பேசினல, இப்ப ஏன் அமைதியா இருக்க? பேசுடா. சாரி மேடம், சாரி ப்ரோ. பிரியா நீ விடுமா, ஃபீல் பண்ணாத. நீ ஏன் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிற? விடு. உன்னை ஒரு சப்போர்ட்டுக்காக தான் கூப்பிட்ட ஹரி. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இனி உன் சப்போர்ட் எனக்கு தேவையில்ல, நீ போலாம். நீங்க வாங்க கிருஷ்ணா. எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. அவ உனக்கு யாரு? அவ எப்படியோ போறா, உனக்கு என்ன? இப்ப பாரு, அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க வச்சிருந்த ஒரு சான்ஸும் புஸ்ஸா போச்சு. அவ ஃப்ரெண்ட்ஷிப் அதுவும் போச்சு. சோ சேட்ரா. இங்க பாரு ஹரி, இனிமே நீ என் வழியில வராத, நானும் உன் வழியில வரமாட்டேன். நீ உன் வேலையை பாரு, நானும் என் வேலையை பார்க்குறேன். ஆனா பாவண்டா, நீ இல்லை, உங்க மேடம். என்ன சொன்ன? இன்னைக்கு தான் உன் லவ்வோட எண்டா? அத்தா, இனிமே தான்டா ஸ்டார்டிங்க. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மை. அவருக்கு சிங்கிளா இருந்த நீ கமிட் ஆனதுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் பிரியா. அப்படிலாம் இருக்காது. உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, சொல்ல மாட்டோம். பிரியா, எனக்கு கால் பண்ணது என் ஃப்ரெண்ட். தெரியும். ஐ ட்ரஸ்ட் யூ.